அம்மன் நகையை திருடிய சிவனாண்டி நகை காணாமல் போனதால் ஊர் மக்கள் அதிர்ச்சி. காணாமல் போன நகையை தேடி போகும் கார்த்திக். மருது ரேவதின் நலங்கு நிகழ்ச்சி தடையின்றி நடைபெறுமா? கார்த்தியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? உச்சகட்ட பரபரப்பில் உங்கள் கார்த்திகை தீபம். பந்தக்கால் நட்டு புதுசா நல்லபடியா மங்களகரமா இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு எல்லாரும் அம்மன் கோயிலுக்கு அம்மன் கோயில்ல நின்னுகிட்டு இருக்காங்க. ஐயரும் அம்மன் கோயில்ல கதவை திறந்து உள்ள போறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு அம்மன் கழுத்துல இருந்த அந்த வைர நகையை காணாம போயிடுது. இது பார்த்த உடனே ஐயர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி வெளியே நிக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. சேதுபதி கிட்ட சொல்றாரு, இவ்வளவு நாள இப்படி நடந்ததே இல்ல, இப்படி நகை காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் சிவனாண்டி அனுப்பி அந்த ஆளுங்க சொல்றாங்க, இதுக்கு காரணம் இந்த ராஜ சேதுபதி தான் இது காரணம். இவர் எப்ப இந்த ஊருக்குள்ள வந்தாரோ அப்பல இருந்து அவசகுணமா நடக்குது அப்படின்னு அபாண்டமா பழி போடுறாங்க. உடனே கார்த்திக் ரொம்பவே கோபமாயி, இப்படிலாம் இல்ல, நீங்க இப்படி தேவையில்லாம பேசாதீங்க. உடனே கார்த்திக்கும் செம கோபமா கிளம்பிடுறாரு. வெளியே போய் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் சிவனாண்டி முத்துவேலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சிருவானா, இவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கும் தேடி இந்த நகையை தேடி போய் அலைஞ்சு தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப சாமியோட அருளாலியா இல்ல எதர்ச்சியான்னு தெரியல, மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெஞ்சதுனால அந்த மண்ணுல புதைச்சு வச்சிருந்த நகையும் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. சிவனாண்டி தான் அந்த நகையை திருடி எடுத்து மண்ணுல புதைச்சு வைப்பார் பக்கத்திலேயே. உடனே அந்த நகையும் மழை பெஞ்சதுனால மண்ணுல இருந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது கார்த்திக் அந்த நகையை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போய் கொடுத்துறாரு. ஒரு பக்கம் இப்படி நடந்த உடனே சிவனாண்டி கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவே சந்திராக்களாவும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிடுறாங்க. ஒரு பக்கம் ரேவதிக்கும் மருதுக்கும் இந்த நலங்கு நிகழ்ச்சி நடைபெற இருந்தது. உடனே மருது கிளம்பி ரெடியா இருக்கும் போது இந்த மயில் வாகனம் ஒரு கட்டை எடுத்துட்டு போய் தலையில அடிச்சு அவர் மயக்கமாக்கி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க மருத. இதனால மாப்பிள்ள வர முடியாததுனால ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு ஐயர் கேக்குறாரு. இல்ல, இதை விட்ட டைமே இல்ல, அதுக்கப்புறம் 6 மாசம் தான் டைம் இருக்கு, 6 மாசம் நீங்க வெயிட் பண்ணணும், அப்புறம் நல்ல நாளே இல்ல, சீக்கிரமா இதை பண்ணி முடிச்சிடணும், 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ள இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லவே முறமாமன் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் போது கார்த்திக் சார் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த ஒருத்தவங்க சொல்றாங்க. அதுக்கு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் ஒத்து வரல, இதெல்லாம் சரியாகாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதுக்கு ரேவதி கிட்ட கேட்கறாங்க, இதுக்கு உனக்கு ஓகேவானு கேட்கும் போது ரேவதியும் ஓகேன்னு தான் சொல்றாங்க. வேற வழியே இல்லாம சந்திரகலா மற்றும் சாமுண்டீஸ்வரி எல்லாருமே ஒத்து வராங்க. கார்த்திக்கும் அத ஆனந்தமா ஏத்துக்கிட்டு ரேவதிக்கு நலங்கு வைக்கிறாங்க. இப்படிதான் கதைக்களம் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. கார்த்திக் ரேவதிக்கு நலங்கு வச்சதுல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? அப்படி ரொம்ப சந்தோஷம்னா ஐ எம் ஹாப்பி அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.